Hello everyone. So இந்த வீடியோவில் கேட்ல fluid mechanicsல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட் 1996ல கேட்டிருக்காங்க. A fluid is one which can be defined as a substance. அதுல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. That has that same shear stress at all points, can deform infinitely under the action of the smallest shear force, and has the small shear stress in all directions, and it is practically incompressible. So இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு fluid அப்படிங்கும்போது it is a substance that can deform continuously under the action of shear force or shear stress. ஒரு fluid substanceல நம்மளுக்கு some shear force act ஆகுது அப்படின்னா அது கண்டினியூஸா டிஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதோட fluid definition. அதாவது fluid it may be gaseous ஸ்டேஜ்ல இருக்கும் or liquid ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ செகண்ட் இது கரெக்ட் ஆன்சர். அண்ட் வந்து கேட் 1995 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. fluid is said to be Newtonian fluid when the shear stress is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம according to the Newton's law of viscosity, tau is directly proportional to du by dy. So that is shear stress, tau is directly proportional to du by dy. Okay, இப்போ இந்த Newtonian fluid அப்படிங்கும்போது the shear stress is directly proportional to du by dy. அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ணும். ஓகே, ஸோ இந்த du by dy என்ன சொல்றோம்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் the shear stress is directly proportional to the velocity gradient. Okay, next அடுத்து வந்து dimensions of the surface tension கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட் 97 என்ன கேட்டிருக்குன்னா dimensions of surface tension in SI யூனிட்ல கேக்குறாங்க. ஓகே, இப்போ surface tension அப்படிங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா force acting per unit length. ஓகே, ஒரு சர்ஃபேஸ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது per unit lengthக்கு அப்படிங்கிறது. அப்ப இதோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர். இதை யூனிட் இதை கொடுத்துருக்கணும், அதை வந்து இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. இதுல இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு நியூட்டன் பெர் மீட்டர் கண்டிப்பா இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஜூல்ஸ் பெர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூல் அப்படிங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பெர் மீட்டர். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும், தட் இஸ் நியூட்டன். இதுக்கு மேட்ச் ஆகல, இதையும் விட்டுலாம். ரெண்டாவது ஜூல்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஜூல்னா நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த மீட்டருக்கும் இங்க இருக்கிற மீட்டர் ஸ்கொயர்ல ஒரு மீட்டருக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர். இது மேட்ச் ஆகுது, அப்ப ஜூல்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வாட் பெர் மீட்டருக்கு, வாட் அப்படிங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் செகண்ட் பெர் மீட்டர் வரும். இதுல கண்டிப்பா சப்ஸ்டிட் பண்ணும்போது நியூட்டன் பெர் மீட்டர் வருது, ஏன்னா எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் வந்துருக்குது. கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான், இப்போ நியூட்டன் பெர் மீட்டர். ஓகே, இப்போ இதுல கேட் 96ல the dimensions of the surface tension அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எம்முக்கு அது யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் லென்த், டயாமீட்டர் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். டைமுக்கு டீங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ நம்ம நியூட்டனுக்கு தனியா நம்ம டிரைவ் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்றேன். நியூட்டன் அப்படிங்கும்போது என்ன பாத்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து எடுத்திருக்கோம். தட் இஸ் நியூட்டன் செகண்ட்ஸ் லா பிரகாரம் எடுக்கும்போது என்னன்னா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ நியூமரேட்டர்ல டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஓகே, தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மீட்டருக்கு மேல போச்சுன்னா 1 பெர் மீட்டர் வரும். ஓகே, அப்போ இந்த மீட்டருக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ கிலோகிராம் நம்மளுக்கு தெரியும், கிலோகிராம்னா மாஸ். அப்போ அதுக்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எம். அண்ட் தென் எஸ் பார்த்தா டைம், இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர். ஓகே, இந்த டி ஸ்கொயர் நியூமரேட்டர் மேலே போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு டி பவர் மைனஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கரெக்ட், ரிமைனிங் எல்லாம் வந்து தப்பு. ஓகே, ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட் ஒன். ஓகே, அடுத்தது if P is the gauge pressure within a spherical droplet, then gauge pressure within a bubble of the same fluid and the same size will be அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் டாப்லெட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம
படிச்சிருப்போம். that is pressure in the spherical droplet. Spherical droplet க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 sigma by d. ஓகே, இந்த சிக்மா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாதிரி பபிள்க்கு pressure in the bubbles equal to 8 sigma by d. ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டுலயும் சேம் fluid யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதோட pressure எப்படி இருக்கும், அதாவது பபிள்ஸ்ல இருக்கிற pressure எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஹாலோவா இருக்கும், அப்ப ரெண்டு சைடு இருக்கும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கலை கம்பேர் பண்ணும்போது டபுள் த pressure இருக்கும். ஸோ அதை எப்படி நாங்க சொல்றோம்னா PD is equal to 4 sigma by d அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் டிராப்லெட்ல, பபுள்ல 8 sigma by d. அப்போ PB is equal to என்னன்னு சொல்லலாம்னா 2 into 4 sigma by d. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். தட் இஸ் இதை 8 சிக்மாவை 2 into 4 sigma by d ன்னு சொல்றோம். இப்போ 2 into 4 sigma by d அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா pressure in the droplet. ஓகே, அப்போ bubbles pressure is equal to 2 times that of pressure in the droplet. Okay, அப்போ 2p pressure in the bubbles equal to 2 times that of pressure in the droplet. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல செக் பண்ணி பார்க்கிறோம். ஸோ இது கிடையாது, p by 2 கிடையாது, லாஸ்ட் ஒன் இஸ் 2p அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.